உலக மக்கள் பாராட்டும், உலக மக்கள் பாராட்டும் ஆலயம் கட்டிய நிறுவனர், ஆலய கட்டிய நிறுவனர் சிவகாமி சுப்பிரமணியம் ஐயா. ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி, ஓம் பராசக்தி. எம்கே மேலாவதற்கும் ஆதிபராச அம்மையும் 3 தெய்வங்கள் இருக்கின்றன. ஒன்று அங்காள் பரமேஸ்வரம்மா, பித்திகிரா, வாராகி ஆகிய அனைவரும் தெய்வத்திற்கும் நீங்கள் அமாவாசை அன்று வைகுண்டத்தில் மிளகாவும் எலுமிச்சம்பழம் சுற்றி போட்டு ஆலயத்தை ஆசீர்வாதம் பெற்று உங்கள் அனைவரும் வருகிறவர்கள் கேட்டுக்கிறோம். சிவகாமி சுப்பிரமணிய ஐயாவை பக்தர்கள் பாராட்டும், பக்தர்கள் பாராட்டும் முப்பெரும் தேவியே, முப்பெரும் தேவியே காப்பாற்று. எம்கேபி நகர் ஆதிபராசக்தி அம்மன் ஆலயம். ஓம் வாராகி அம்மா தாயே. இங்கு ஆதிபராசக்தி அம்மன், வாராகி அம்மன், பிரித்திங்கரா தேவி என்று 3 பெரும் தேவிகள் இருக்கின்றார்கள். இங்கு அமாவாசை அன்று இந்த கோவிலில் மிளகாய் யாகம் சிறப்பாக நடக்கின்றது. இங்கு வந்து அம்மன் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. எங்களை காப்பாற்றுவாயே, எங்களை அன்போடு அழைக்கின்றேன் தாயே, அன்போடு அழைக்கின்றேன் தாயே, வருவாயே, வருவாயே, வருவாயே. வாராகி அம்மன் கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும். அம்மாவோட அருள் இல்லாமல் எதுவும் கிடையாது. நல்ல இது பாரதி நகரில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் கலந்துக்கினீங்கன்னா அவ்வளோ நல்லது. நான் நினச்சது நிறைவேறும். அவ்வளோதான். வாராகியே போற்றி, வாராகியே போற்றி, வாராகியே போற்றி. ஓம் ஆதிபரா சத்தியே போற்றி, ஓம் ஆதிபரா சத்தியே போற்றி, ஓம் ஆதிபரா சத்தியே போற்றி. ஓம் பிரித்திகா தேவியே போற்றி, ஓம் பிரித்திகா தேவியே போற்றி, ஓம் பிரித்திகா தேவியே போற்றி. இங்கே பாரதி நகரில் ஆதிபரா சக்தி கோவிலில் காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் வாராகி அம்மா யாகம் வளருது. அந்த யாகத்துக்கு எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. நல்ல சக்தி கிடைக்குது. அம்மனோட அருள் நல்லா கிடைக்குது. சொல்கிறேன், நம்பாத இருக்காதீங்க. இந்த அம்மாவுக்கு ஒரு வாட்டி வந்து யாகத்தில் வீடு கட்டணும்னு சொல்லிட்டு நான் நினச்சி 200 ரூபா கொடுத்தேன். அதே மாதிரி நான் 2 அடுக்கு வீடு கட்டிட்டேன். இதெல்லாம் உண்மை. நீங்களும் வந்து இந்த அம்மாவை சந்தித்து ஏழ்மையாக இருக்கிறவங்களும் சரி, எதுவுமே இல்லை என் கையில், ஆனால் நான் வந்து இப்போ அந்த அம்மாவுக்கு வீடு கட்டி நான் முடிச்சிட்டேன். 2 அடுக்கு வீடு கட்டியிருக்கேன். நான் எப்படி கட்டினேன்னு எனக்கே தெரியாது, எப்படி பணம் வந்ததுன்னே தெரியாது. இந்த அம்மாவை போற்றி, வாராகியே போற்றின்னு கூப்பிட்டா வந்து நிற்பாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் நீங்களும் வந்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்று நல்லா வாழணும். எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதம், அம்மாவோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். ஓம் வாராகியே போற்றி, வாராகியே போற்றி. ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஆதிபராசக்தி, பிரித்திங்கரா தேவி, வராகி அம்மன், இந்த 3 அம்மாவுடைய சக்தி இந்த இடத்துல ரொம்ப அமோகமாக இருக்குது. நாங்கள் எல்லோரும் மாதம் வரோம். அந்த அம்மாவோட அருள் ஆசீர்வாதத்தை பெற்று வரோம். என் குழந்தைங்களாம் நல்ல ஆரோக்கியத்தோடவும் நல்ல நலமுடனும் இருக்காங்க. என் வீட்லேயும் நல்லா சந்தோஷமாக நாங்கள் இருக்கோம்.
இந்த கோயிலுக்கு வந்து பிரித்திகா தேவி பராசக்தி ஆதிபராசக்தி வாராகி அம்மன் இந்த அம்மானுக்கு வந்திருக்கு. நாங்கள் வேண்டுனதெல்லாம் நிறைவேறுது எங்களுக்கு. நாங்கள் மாதம் மாதம் இங்கே வந்துன்னு தான் இருக்கிறோம். நாங்கள் ஒரு ஆட்டோ போட்டு வச்சுருந்தோம். இப்போ நாங்கள் மாதம் மாதம் வரனால எங்களுக்கு இப்போ 4-5 ஆட்டோ நாங்கள் வாங்கியிருக்கோம். அதனால் நாங்கள் இப்போ மாதம் மாதம் இந்த அம்மாவுக்கு வந்து வேண்டிட்டு போகிறோம். எல்லாமே நல்லதே நடக்குது. நீங்களும் வாங்க, அம்மாவை கும்பிடுங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். அமாவாசைனா நாங்கள் இங்கே வந்துடுவோம் அந்த கோயிலுக்கு. அதனால் எங்களுடைய அருளுனோட அம்மானோட அருள் தான் எங்களுக்கு பெற்றுக்கொண்டது. அதனால் எல்லாருக்கும் பெற்றுக்கொள்வதுக்கு நீங்களும் வந்து இந்த அம்மனை தரிசனம் பண்ணுங்க. எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அலையலையா கூட்டம் உன் மீது நாட்டம் பாரம்மா, கோபூஜை செய்து யாகங்கள் நடத்தி வழிபட்டும் நாங்கள் அம்மா. சென்னை NKB நகரில் வாழும் ஆதிபராசக்தியே, தில்லி சூன்ய விரட்டும் பிரத்யேங்கிற தேவியே. எல்லா மக்கள் நல்லா இருக்கணும். இந்த தெய்வத்தை வந்து எல்லாரும் வணங்குங்க, அவ்வளோதான். ஆதிபராசக்தி அம்மன் தாயே, பிரித்திங்கரா தேவி அம்மன் தாயே, வாராகி தாயே, எல்லாரும் வாங்க, எல்லாரும் அம்மன் அருளை பெற்றுட்டு போங்க. திருமண தட நீக்கோ எங்கள் தாயே தாயே போற்றி, குழந்தை வரம் தந்த ஆதிபராசக்தி, வராகி அம்மா, பிரித்திகா தேவி நான் இந்த கோயிலில் சிறப்பாக நடத்துகிறாங்க. இப்போ இது இது யாகெல்லாம் செய்கிறாங்க. மிளகாய் யாகெல்லாம் நல்லா பூஜை நடக்குது. நல்ல சக்தியான அம்மா, விசேஷமாக நடக்குது. கலந்துக்கிறோம், நாங்களும் கலந்துன்னுக்கிறோம். இதில் நல்ல மற்றவங்களும் நல்லா கலந்துக்கிறாங்க. நல்லா அந்த அம்மா நம்மளுக்கு எங்களுக்கு நல்ல அருள் தான் கொடுத்து நல்லா வச்சுக்கிறாங்க. எங்கள் குலம் காக்க நின்றவளே, பூர்வ சொத்தை திருப்பி தந்த தாயே, எதிரிகளை அழைத்து விடுவாயே, கேட்டவரம் தந்த அன்பால வந்த சத்தியத்தை காத்த முப்பெரும் தேவி அம்மா. கோயில் பேரு ஆதிபராசக்தி கோயில். இந்த கோயிலில் ஆதிபராசக்தி இருக்காங்க, வாராகி அம்மன் இருக்காங்க, பிரித்திங்கரா தேவி இருக்காங்க. இன்றைக்கி வந்து தை அமாவாசைன்றதுனால இங்கே ஒரு விசேஷமாக நடக்குது. இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, மிளகா இது அரைச்சி போட்டோம்னா நம்ம வேண்டுதல், நமக்கு என்ன இருக்கோ தோஷம் அது எல்லாமே நிவர்த்தி ஆகுது. நீங்களும் இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு உங்களோட நிவர்த்தியை சரி பண்ணிக்கலாம். எதிரியை அடக்கி வைப்பேன், சக்தியை புரிய வைப்பேன், தேவையை தீர்த்து வைப்பேன், குலத்தை காக்க வைப்பேன், NKB நகருக்கு வர வைப்பேன், நீதான உலகன்னு தெரிய வைப்பேன், வரம் தந்து என்னை வாழ வைப்பேன். ஆதிபராசக்தி அம்மா கோயிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் இங்கே வந்து பிரித்திங்கரா தேவி அம்மா இருக்காங்க, வராகி அம்மா இருக்காங்க, ஆதிபராசக்தி அம்மா இருக்காங்க. நாங்கள் கடந்த 2 வருஷமாக வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து 2 பெண் பிள்ளைங்க. இந்த அம்மா கிட்ட வந்து எனக்கு பையன் பிறந்தான். இங்கே வந்து என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் நான் வந்து அமாவாசை கண்டிப்பாக வருவேன். காலை இல்லைன்னா மாலை ஒரு வாட்டியாச்சும் வந்துட்டு போவோம். இங்கே நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். திருமணம் எல்லாமே கண்டிப்பாக கை கூடும். எல்லோரும் வாங்க, அம்மன் ஒரு பேருங்க. தேங்க்யூ. பிரித்திங்கரா தேவியே, வரம் தரும் வாராகி அன்னையே, இவ்வுலகோடும் முன்னிலையே, இவ்வுலகோடும் முன்னிலையே. ஆதிபராசக்தி அம்மன், பிரித்திங்கரா தேவி அம்மன், வராகி அம்மன் இவங்கெல்லாம் இந்த ஓமத்தில் வந்து மிளகா அதெல்லாம் போட்டால் நெடியே வராது. நல்லா இருக்கும். ஒரு நல்ல வைப்பு வரும் நம்மளுக்கு. அது ஒரு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும். சாமி கும்பிட்டு வர்றது. நாங்கள் வந்து 4 வருஷமாக வரேன். நான் 4 வருஷமாக வரேன். எனக்கு வரலன்னா 1 மாதம் வரலன்னா கூட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்துட்டு போனால் ஒரு தாய் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். வச்சுருக்கேன், இன்னும் நடக்கணும்னு வேண்டின்னு இருக்கிறேன். நான் இருக்கணும்.
நன்றி வணக்கம். உலக மக்கள் பாராட்டும் உலக மக்கள் பாராட்டும் ஆலயம் கட்டிய நிறுவனர் ஆலய கட்டிய நிறுவனர் சிவகாமி சுப்பிரமணியம் ஐயாவை இந்த கோவில் ஆதிபராசக்தி அம்மன், வாராகி அம்மன் அண்ட் பிரித்தியங்கரா தேவி அம்மன். இந்த கோவிலில் வந்து அமாவாசை அன்னைக்கு மிளகா ஹோமம் நடைபெறுகிறது. எல்லாரும் வந்து நீங்களும் வந்து அம்மனோட அருள் பெற்று நலமோடு வாழ அழைக்கின்றோம். சிவகாமி சுப்பிரமணிய ஐயாவை பக்தர்கள் பாராட்டும் முப்பெரும் தேவியே காப்பாற்றுவாயே. இந்த கோவிலுக்கு நான் வந்தேன். ஆதிபராசக்தி அம்மன், பிரத்திங்கரா தேவி, வாராகி அம்மன், இவங்க 3 பேர்கிட்ட நான் கோரிக்கை வச்சேன். போர்டு எக்ஸாமில் நல்லா மார்க் எடுக்கணும்னு. எக்ஸாம் முடிச்சோடனே வந்து அம்மனை மறுபடியும் பார்ப்பேன். இங்கே அமாவாசை மிளகாய் யாகம் நடக்கும், வந்து கலந்துக்கோங்க. அம்மன் கிட்ட உங்களோட கோரிக்கையை வைங்க. நன்றி. அருளை பெற்று போங்க. நன்றி, வணக்கம். எங்களை காப்பாற்றுவாயே, எங்களை அன்போடு அழைக்கின்றேன் தாயே, அன்போடு அழைக்கின்றேன் தாயே, வருவாயே வருவாயே வருவாயே. ஆதிபராசக்தி, பிரித்திங்களா தேவி, வாராகி மாதம் வந்து இங்கே யாகம் நடக்கும். இதில் வந்து நீங்கள் கலந்துக்காங்க. எதிரிய அடக்கி வைப்பன், சக்தியை புரிய வைப்பன், தேவையை தீர்த்து வைப்பன், குலத்தை காக்க வைப்பன், MKB நகருக்கு வர வைப்பன், நீதானு உலகன்னு தெரிய வைப்பன், வரம் தந்து என்னை வாழ வைப்பன். ஆதிபராசக்தி, பிரித்திங்கரா, வராகி அம்மன், சக்தி வாய்ந்த அம்மன் பாரதி நகரில் இருக்குது. இங்கே ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். நீங்களும் வந்து மிளகா நடக்கும், மிளகா யாகம் நடக்கும். நீங்களும் வந்து கலந்து கொண்டு அம்மன் அருளை பெறுங்க. ஆதிபராசக்தி, பிரித்தியங்கா தேவியே, வரம் தரும் வாராகி அன்னை, இவ்வுலகம் போற்றும் உன்னை. வாராகி அம்மா, பிரித்திங்கரா தேவி அம்மா, ஆதிபராசக்தி அம்மா 3 பேருமே இங்கே இருக்கிறாங்க, குடியிருக்கிறாங்க. நாங்கள் எப்போவுமே இங்கே தான் வருவோம். அந்த அம்மாவை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நம்ம வேண்டுறோமோ அவ்வளோத்துக்கு தான் அந்த அம்மா எல்லாமே தராங்க. அந்த அம்மாவுக்கு மிளகாலேயே வந்து பெரிய யாக குண்டெல்லாம் நடக்கும். இங்கே நம்ம பிரச்சனை சொல்லி அந்த அம்மா யாகத்தில் நம்ம போட்டோன்னா நம்ம பிரச்சனைலாம் நிவர்த்தி ஆகுது. இங்கே வந்ததுனால உங்களை கண்டிப்பாக நிறைவேறிச்சிச்சுன்னா, எங்களுக்கு அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. இங்கே வந்து வேண்டின்னு தான் அம்மா அப்பாவுக்கு 60ஆம் கல்யாணத்தையே நாங்கள் வந்து பண்ணோம். அபிஷேகத்துக்கு இங்கே முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். நல்ல மாதிரி 60ஆம் கல்யாணம் முடிஞ்சது. என் தங்கச்சிக்கும் இங்கே தான் வந்து இங்கே கல்யாணம் நடக்கும். இங்கே பெரிய அளவில் விசேஷமாக நடக்கும். அந்த கல்யாணத்துக்காக என் தங்கச்சிக்கு இங்கே தான் வந்து வேண்டிட்டு போயிருந்தோம். அவங்களுக்கும் நல்ல மாரி கல்யாணம் முடிஞ்சு கொடுத்துருக்குது. இந்த குழந்தைக்கு கல்யாணத்துக்கெல்லாம் ரொம்பவே இந்த அம்மா சீக்கிரமாக அருள் தராங்க. உங்களுக்கு யாருன்னா இருந்தாலும் இங்கே வந்து பாருங்கள், நல்லா அருள் தராங்க ஆத்தா. கஷ்டத்தை சொன்னோம், கண் கலங்கி நின்னோம், கேளம்மா, துயரெல்லாம் துடைத்து புது உலகம் படைத்து வாழ்த்தம்மா, அலையலையா கூட்டம். பராசக்தி கோயிலில் 3 அம்மன் இருக்காங்க. ஒன்று வந்து ஆதிபராசக்தி, இன்னொன்று பிரத்யங்கரா, இன்னொன்று வராகி அம்மன். இந்த 3 சாமிக்கு வந்து அமாவாசையானா மிளகா போட்டு யாகம் பண்ணுவாங்க. அந்த யாகத்தில் வந்து கலந்துனா நோய் நொடி இல்லாமல் எல்லாம் பில்லி சூனியம் எல்லாமே சரியாயிடும். நீங்களும் வந்து இந்த யாகத்தில் கலந்துக்கோங்க, சிறப்பாக இருப்பீங்க. ஓகே, தேங்க்யூ. உன் மீது நாட்டம் பாரம்மா, கோபூஜை செய்து யாகங்கள் நடத்தி வழிபட்டோம் நாங்கள் அம்மா. சென்னை NKB நகரில் வாழும் ஆதிபராசக்தியே, பில்லி சூன்யம் விரட்டும் பிரத்யேகரா
ஓம் நமச்சிவாயா. நம்ம ஆதீஸ்வரர் கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் இருக்கார் இல்லையா, நம்ம சிவன் கோயிலில் வந்து அமாவாசையில் பிரதோஷ நாட்களில் அபிஷேகம் உண்டு. அதே மாதிரி அமாவாசை நாட்களில் ஓமகுண்டத்தில் நம்ம சிவனுக்காக நம்ம வேண்டி நம்ம எல்லாமே நம்ம இது பண்ணுறோம் சரிங்களா. அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரக்கணக்கான மக்கள் நம்மளை தேடி நம்ம வராங்க. நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்குதுன்றதுனால தான் நம்ம தேடி வராங்க. ஆதீஸ்வரர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சதை கண்டிப்பாக நிறைவேற்றுறாரு சரியா. நிறைவேற்றுற தொட்டு தான் இப்போ நான் பேசும்போது எனக்கே உடம்பு சிலுக்குது. ஏன்னா எதனாலனா அவருடைய மகிமையே வேற. நான் நினச்சா இங்கே நான் வந்து ஒரு கஷ்டத்தில் நானும் ஒரு பூசாரி தான். நான் இங்கே ஒரு கஷ்டத்தில் நின்னா கூட கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி எனக்கு கொடுக்குறாரு சரியா. நான் இங்கேருந்து வெளியே போகிறதுக்குள்ளே வேறு மாதிரிலாம் நடக்குது அது சரியா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி திசையில் பண்ணுறாரு. அதே மாதிரி நம்ம ஆதிபராசக்தி கோயிலில் பார்த்தீங்கன்னா அம்மன் அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க சரியா. வாராகி இருக்கிறாங்க, பிரித்திங்கரா இருக்கிறாங்க. நம்ம எம்கேபி நகரில் ஃபேமஸான கோயில் ஆதிபராசக்தி கோயில் தான் சரியா. அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை, இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் கூட்டம் நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குது. என்ன ஆதீஸ்வரர் பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாட்களில் அவ்வளோ கூட்டம் வருது. அதே மாதிரி 4 மணிக்கு நாங்கள் அபிஷேகம் வச்சுருக்கோம். அந்த அபிஷேகத்தில் கலந்து பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி வருது. மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா மெயின் அங்காளம்மாக்கு, அது சிவனுக்கு, அதுக்கப்புறம் தான் அங்காளம்மா. நைட்டு சிவராத்திரி முடிஞ்சு மறுநாள் மசான கொள்ளை எதுக்கு வைக்கிறாங்க தெரியுமா? சிவனையே காலால் போட்டு மிதிச்சவங்க தான் அங்காளம்மா சரியா. அந்த அங்காளம்மாக்கு மயான கொள்ளை. அதனால வந்து சிவராத்திரிக்கு வந்து 8 கால பூஜை இருக்கு நைட்டு சரியா. முன்னாள் வந்து கலந்துக்கோங்க, பேரை கொடுங்க, பேரை கொடுத்து கலந்துக்கோங்க. உங்களுடைய நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக கைகூடி கண்டிப்பாக நடக்கும். சிவராத்திரி அவ்வளோ பெரிய இது. மகா சிவராத்திரின்றது வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும். அந்த ஒரு நாள் வந்து கலந்து பயன்படுத்திக்கோங்க. ஓம் நமசிவாய. ஆதீஸ்வராய நமக. ஓம் நமச்சிவாய வாழ்க. ஆதிபராசக்தி அம்மன் ஆலயம் பிரித்திங்கரா தேவி வராகி அம்மன் திருக்கோயிலில் இருக்கிறோம் நம்ம. ஆக்சுவலாக இன்றைக்கி அமாவாசைனால இங்கே வந்து ஹோமம், மிளகாய் ஹோமம் நடத்துகிறாங்க. ஸோ அது ரொம்ப விசேஷமாக இங்கே நடத்தப்படுறாங்க. பல இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகளை இந்த கோயில் நிறையவே நிறைவேற்றிருக்கு. என்னுடைய கோரிக்கை வந்து நான் என் ஹஸ்பண்டோட ஒன்றா சேர்ந்து இன்றைக்கி 2 குழந்தைங்களோட அமோக வைபோகத்தில் இருக்கிறேன். அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நான் நினச்சேன். எல்லாரும் வாங்க, எல்லா வளமும் பெறுங்க. இது அமோகமான கோயில். இங்கே வந்து அதனுடைய சிறப்பு நீங்களும் பெறணுன்றது தான் என்னுடைய கோரிக்கை, மன விருப்பமும் கூட. உங்களுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகள் தீரணுன்றது என்னுடைய மனசார நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். தேங்க்யூ, பாய். எங்கள் குலம் காக்க நின்றவளே, பூர்வ சொத்த திருப்பி தந்த தாயே, எதிரிகளை அழைத்து விடுவாயே, கேட்டவரம் தந்த அன்பால வந்த சத்தியத்தை காத்த முப்பெரும் தேவி அம்மா, எதிரியை அடக்கி வைப்ப. எம்கேபி நகர் ஆதிபராசக்தி ஆலயம். நம்ம ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி, வாராகி, பிரித்திங்கரா எல்லாருமே இருக்கிறாங்க. 3 பேருமே இருக்கிறாங்க. 3 பேருமே ஒரே இடத்துல இருக்கிற ஆலயம் நம்ம எம்கேபி நகரில் இருக்கிற ஆதிபராசக்தியோட ஆலயம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா வாராகிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமிக்கு ஓமம் நடத்துவோம், அமாவாசையில் பிரித்திங்கராக்கு ஓமம் வளர்த்துவோம், வெள்ளிக்கிழமையான நம்ம ஆதிபராசக்திக்கு பூஜைகள் நடக்கும். ஒவ்வொரு நாளுமே நம்ம எல்லா தெய்வத்துக்குமே பூஜைகள் கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஆதிபராசக்தி ஆலயத்தை நம்பி வந்தவங்க அத்தனை பேருக்குமே கை கொடுத்து 3 பேருமே சேர்ந்து கை கொடுத்து வைக்கிறாங்க. நம்ம அம்மா ஆதிபராசக்தியோட இதோட அருளால் எல்லாருக்குமே அருள் கிடைக்குது சரிங்களா. நீங்களும் வந்து கலந்துக்கோங்க. இது பண்ணிவிட்டு நம்ம ஆதிபராசக்தியோட அருளும், வாராகி, பிரித்திங்கரா இவங்களோட அருளும் வாங்குங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஒரு வாட்டி வந்து அழுதாங்க. விடிகாலையில் நம்ம ஆலயம் தளக்கும் போது வந்து அழுதாங்க. அழுது இது பண்ணி என்ன எதுக்கோசம் அழுகுறீங்கன்னு கேட்டதுக்கு குழந்தைக்கு வந்து சிறுமூலையில் வந்து கட்டி இருக்குன்ட்டுன்னு சொல்லி இது பண்ணாங்க. சரி, நீங்கள் நம்ம ஆலயத்தை நம்பி வந்திருக்கீங்க, 3 பேருமே ஒன்றா இருக்கிற ஆலயம் இது, நம்பி வந்திருக்கீங்க, நீங்கள் ஈரத்துணியோடு நீங்கள் சுற்றி வந்து நீங்கள் மடிப்பிச்சு எடுங்கன்ட்டு இது பண்ணோம். அதே மாதிரி அவங்க ஒரு நாள் பண்ணாங்க. பண்ணி
மறுவாட்டி வந்து சொல்கிறாங்க அந்த இது வந்து கட்டி வந்து கரையறதுக்கு வாய்ப்பு உண்டுன்ட்டுன்னு குழந்தைக்கு சொல்லிட்டாங்கன்ட்டுன்னு. அந்த அளவுக்கு நம்ம ஆதிபராசக்தி அம்மாவோட அருளும் வாராகி பிருத்திங்கரோட அருளும் பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக அம்மாவுக்கு மகிமை உண்டு. அந்த மகிமைக்கு எல்லை இல்லை சொல்கிறதுக்கு.